நம்ம கோழி ஒரே ஒரு குஞ்சு தாங்க பொரிச்சிருக்குது. இந்த ஒத்த கோழி குஞ்ச பொரிச்சுட்டு இது பண்ற அலம்பு இருக்குதுங்களே! ஒண்ணும் தாங்க முடியல. 5, 6 தடவ அட வச்சு பார்த்தாச்சுங்க. எல்லா முட்டையும் உடைச்சு உடைச்சு குடிச்சிருது. நானும் என்னென்னலாமோ பண்ணி பார்த்துட்டேன். பக்கத்துல தீவனம், தண்ணி எல்லாமே கரெக்ட்டா வச்சிரணும். அது பசினால தான் உடைச்சு குடிக்குதாட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சாலே, "நீ அத என்னத்தையோ வச்சுட்டு போ. எனக்கு முட்டை தான் டேஸ்ட்டா இருக்குதுன்னு" சொல்லிட்டு முட்டைய ஒரு தடவ குடிச்சு பழகுனது இதே பழக்கமா போச்சுங்க. சரி இது கடைசி தடவை வச்சு பார்க்கலாம். இதையும் உடைச்சிருச்சு அப்படின்னா நம்மகிட்ட சிறுவடை கோழியும் இருக்குதுங்களா? சிறுவடை உனி முட்டை வைக்கிறக்கு ஆரம்பிச்சுட்டு, இந்த முட்டைய எடுத்து சிறுவடையில வச்சு பொறிக்க வச்சுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருது. 13 முட்டை வச்சனுங்க. 13ல எல்லாம் உடைச்சு குடிச்சிட்டு 3 முட்டை தான் மிச்சம் இருந்துச்சு. அந்த 3 முட்டையில 1 தாங்க பொரிச்சிருந்துச்சு. சரி இந்த ஒண்ணாச்சும் பொரிச்சதே பரவாயில்லைன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த ஒரு கோழி குஞ்ச வச்சுட்டு அந்த கோழி குஞ்சுக்கு ரெஸ்ட்டே குடுக்க மாட்டேங்குதுங்க. எந்நேரம் கூப்பிட்டு சுத்திட்டே இருக்குது. எல்லா பக்கமும் பறிச்சுட்டு வா, இங்கே காமிக்கிறேன், அங்க காமிக்கிறேன்னு ஃபுல்லா பறிச்சுட்டே இருக்குது. நான் செடிகளுக்கு எல்லாம் மூடாக்கு போட்டு விட்டுருந்தேங்க. நீ என்ன மூடாக்கு போடுறது? இப்ப பாரு நான் எல்லாத்தையும் பிரிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பறிச்சு தள்ளியாச்சுங்க. செடிய வச்சு மூடாக்கு போட்டேன்னு சொல்றாளே, என்ன செடியை காமிக்காம வெறும் குச்சியை மட்டும் காமிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? இது செடியா தாங்க வச்சிருந்தேன். குச்சியா மாறினதுக்கு காரணமே வருங்க இந்த மணிதான். இந்த மணிதான் நைட்டா கிளம்பி என்ன இருந்த கட்டித்தரையிலேயே நின்றுட்டு இருக்கிறது. அப்படியே காலார காட்டுக்குள்ள நடந்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு கட்டி வச்சிருந்த கம்பியோட புடுங்கிட்டு போயிருச்சுங்க காட்டுக்குள்ள. போய் நம்ம எந்தெந்த செடி வச்சிருந்தோமோ எல்லாம் சௌரியமா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு நடை விட்டு இருந்துச்சு நான் பாக்கையில. காலையில 3 மணிக்கு நாய்கள்லாம் உழைக்குதுன்னு சொல்லிட்டு என்னமோ ஏதோன்ட்டு நாங்க போய் பார்த்தோம்னா பார்த்தா அம்மனிக்கு ஜாலியா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. சரி போது நீ மேய்ஞ்சது வான்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு வந்து கட்டியாச்சு. உன்னை வெடிட்டு அதுக்கப்புறம் தான் நீ அந்த செடி சாப்பிட்டு இருக்கிறேன்னு வாக்கணும்னுட்டு நான் புடிச்சு கட்டி வச்சாச்சுங்க. அப்புறம் பார்த்தா நம்ம வச்ச செடியவே தேடி தேடி சாப்பிட்டு இருக்கிறான். மாடு ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி வச்சு முடிச்சுட்டு அப்படியே பால் கறக்க போயிட்டேங்க.